தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய கட்சி ஒன்று உருவாக போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு எம்பி எலெக்ஷனுக்குள்ளே அவங்க வந்து கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. இல்லை 2031 எம்எல்ஏ எலெக்ஷனுக்குள்ளே அந்த கட்டமைப்பு இன்னும் பயங்கரமாக வலுவாகி டைரெக்டாக எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறார், உள்ள வரார், அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பயங்கரமாக ஃபயராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்னாச்சு, அது புஷ்ஷுன்னு ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி திருப்பி என்னென்னா கட்டமைப்பை நம்ம வலு பண்ணணும். அதே தாண்டி இன்னொன்று என்னென்னா உறுப்பினர் சேர்க்கை. இனி தான் அவங்க உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஏன்னா புது நற்பணி மன்றம் இல்லை, இந்த நற்பணி மன்றத்தில் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மண்டலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மண்டலங்கள், கரெக்டாக சொல்லணும்னா 5 மண்டலங்கள். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதி, கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அவங்க வந்து சுப்பிரமணிய சிவான்னு சொல்லி இன்னொருத்தர் ராஜான்னு சொல்லி 2 பேரும் பொறுப்பாளர்கள். இவங்க நீங்கள் வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக தனுஷ் நற்பணி மன்றத்தில் ஆட்களை சேர்க்கணும், நற்பணி மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம வலுப்படுத்தணும், ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் அதுக்கான முட்டுப்புள்ளியை பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி போட்டிருக்காப்புல. அஃபிஷியலாக நம்ம இனி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே எல்லாரும் பயந்துட்டு இருந்தது என்னென்னா, இனிமேல் சினிமாக்காரங்க வந்தால் அரசியலில் நம்மளுக்கு வாழ்வு இருக்குமா? ஏற்கனவே ரஜினி அவர்கள் வரும்போதே துரத்தி விட்டாங்க. லைக் வந்து வந்தேரி வரக்கூடாது, தெலுங்கு வரக்கூடாது, கன்னடம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. விஜய் அவர்கள் வரும்போது தமிழர் என்ற ஒரு காரணத்தினால ஆதரிச்சாங்க, உள்ளே வந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக தமிழர் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா, நடிகர் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா சுலபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம உள்ளே வந்துடலாமே, நம்ம அம்மா இனிமேல் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ லாரன்ஸ் அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லியே போட்டு பார்த்தாப்புல. ஒரு சின்ன ஒரு பால் அடித்து பார்ப்போம், கரெக்டாக சிக்ஸர் உழுதா இல்லையா, இல்லை கரெக்டாக போய் உழுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தாப்புல. கரெக்டாக என்னென்னா அவர் வந்து மக்களை நாயின்னு சொல்கிற விதமாகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் போடுற விதமாகவோ ஏதோ ஒரு வார்த்தை தவற மாதிரி ஒட்டுமொத்தமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அப்படியே வந்த வயது திருப்பி போயிட்டாப்புல. அதுக்கடுத்து தனுஷ் அவர்கள், நான் ஒன்று கேட்குறேன், கோவைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கடுத்து சேலம்னு சொல்கிறீங்களே, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நற்பணி மன்றம், இயக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவர்களுக்கு நான் இதில் ஜால்ரா போடுறதுக்கெலாம் வரல, மக்கள்கிட்ட களத்தில் இறங்கி போராட்டாப்பில் எல்லாத்துலேயும் பண்ணியிருந்தாப்புல. அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்குவோம், இந்த ஜாம்பவான்களுக்கு அப்புறமா நம்ம வந்து லைக் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கடுத்து ஸ்டாலின் அவர்கள், இந்த குடும்பம்லாம் இருந்துச்சு, இவங்களுக்கு அடுத்து நம்ம கட்சியை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எதிர்பார்த்து அவர் வந்து இந்த நற்பணி வேலைகளை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெள்ள நிவாரண பணிகளாக இருந்தாலும் சரி, இப்போ தான் சமீபத்தில் லாஸ்ட் 2 ஆண்டுகளாக இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் வந்து லைக் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை அஃபிஷியலாக நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட மறைமுகமாக போய் போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பல விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாப்புல. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிட்டார், நடிகர் வந்துட்டாருங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து வீரியமாக ஒரு அரசியல் கட்சியை வந்து நம்ம துவங்கணும், நற்பணி மன்றத்துலேருந்து அதை வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறது அது எந்த அளவுக்கு வெற்றியாக மாறணுங்கிறது எனக்கு தெரில. இந்நாள் வரைக்கும் திரு தனுஷ் அவர்கள் களத்தில் இறங்கி நான் ஒரு போராட்டத்தில் அவரை பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், இங்கே நான் பார்த்துருக்கேன் இந்த போராட்டங்களே. ஏன் கோவையிலேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா, ஏன் சேலத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியும். இப்போ சமீபத்தில் சேலம் மாநகராட்சிக்குள்ளே நம்மளும் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கோம். சூயஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாரையுமே தண்ணி யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு எப்படி கரண்ட் பில் நீங்கள் கட்டுறீங்களோ, கரண்ட் பில் கட்டுற மாதிரி நீ அந்த சூயஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் தண்ணிங்கிறது அது அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை. கோவையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பல நாடுகள்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த சூயஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிறுவனத்துக்கு கோயம்புத்தூரில் 2017-18 நினைக்கிறேன் அதிமுக ஆட்சி வந்து பெர்மிஷன் கொடுக்குது. அங்கே கோயம்புத்தூரில் வந்ததுக்கப்புறமா இப்போ சேலம் மாநகராட்சிக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையே இருக்குது. இங்கே எதுவுமே யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் உண்மையை ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், டிவிகே ஆட்சி வந்ததுக்கப்புறமா தான் அந்த சூயஸ் நிறுவனத்தை, இதுக்கு முன்னாடி அந்த ப்ரப்போசல் இருந்துச்சு, அந்த ப்ரப்போசலை டிவிகே ஆட்சி நினச்சிருந்தாங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் டிவிகே ஆட்சி என்ன பண்ணியிருந்தாங்க, ஆட்சியில் பொறுப்பேற்றதுக்கப்புறமா சூயஸ் அந்த நிறுவனத்துக்கு சேலம் மாநகராட்சிக்குள்ளே அந்த ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் பெர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, மக்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி, அதாவது தூய்மையான தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்குள்ளே வராங்க. மீட்டருக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் தொடுற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இதுதான் மக்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நற்பணி மன்றம் போடுறதெல்லாம் சரி, ஒருத்தர் ஜெயித்துட்டாரு, ஸோ அது மூலமாக நம்மளும் ஒரு நற்பணி மன்றத்தை கிரியேட் பண்ணிடுவோம், வலுவாக்கிடுவோம். ஒன்றி நம்ம வந்து கூட்டணியாக போயிடலாம், கூட்டணி கட்சியாக போயிடலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கும். ஏன்னா அவருடைய ஜாதியின் அடிப்படையில் இங்கெல்லாம் நமக்கு ஜாதி ஆட்கள் நிறைய இருக்காங்க, இல்லை அந்த அந்த அடிப்படையில் அப்படிங்கிற எந்த வியூவும் வகுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறது அது சோஷியல் சர்வீஸ் கிடையாது அப்படிங்கிறது என்னோட புரிதல். மக்கள் உங்களுக்கு இப்படிங்கிறது தெரில. இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும். 15/7/2026 கரெக்டாக ஒரு மாதம் இருக்குமா, இன்னைக்கு 10ஆம் தேதி. ஒரு மாதத்துக்கு 5 நாட்கள் தான் குறவு. 5 நாட்கள் தான் குறவு. வெறும் 25 நாட்களுக்கு முன்னாடி வீராசாமின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவர், டிவிக்கு கூட ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் சிக்கிறார். எதுக்காக சிக்கிறாருன்னா 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டாரு. ஒரு ரோட் கான்ட்ராக்டர், இது ஒரு கான்ட்ராக்ட், அரசு வேலையை கொடுக்குறதுல ஒரு கான்ட்ராக்டர்கிட்டேருந்து 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்குனாங்க. தூக்குனது மட்டும் இல்லாமல் டிவிக்கு அரசாங்கம் மிகப்பெரிய லெவலில் ஜஸ்ட்டு தூக்கெல்லாம் மாட்டோம், ரிமாண்ட் பண்ணி புழல்லையும் 15 நாள் அடைப்போம்னு சொல்லிட்டு புழல் சிறையில் அடைச்சாங்க. நம்ம எல்லாரும் ஃபயர் விட்டோம், பாராட்டணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அவருடைய மனைவிக்கு டிவிக்கு அரசாங்கம் அதை விட பெரிய பதவியாக கொடுத்துருக்காங்க. என்ன பதவி தெரியுமா? மாவட்ட இணை செயலாளர், ஈக்குவல் டு மாவட்ட செயலாளர். இணையினாலே ஈக்குவல் டு மாவட்ட செயலாளர். மாவட்ட இணை செயலாளர் போஸ்டிங்க வீராசாமி 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி சிக்கின சிறைக்கு போன டிவிக்கு கட்சிக்காரரான வீராசாமி அவரோட மனைவிக்கு இன்றைக்கி போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு விஷயம் நான் கேட்குறது என்னென்னா, லஞ்சம் வாங்குறவரோட கரங்கள் உண்மையிலே சும்மா இருக்கவே இருக்காது. மக்கள் அது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது அதே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து திமுகவோட ஆட்சியில் இருக்கும்போதோ இல்லை அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ மனைவியை முன்னிறுத்திட்டு அவங்க கவுன்சிலராக இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏவாக இருப்பாங்க, இல்லை எம்பியாக இருப்பாங்க. பேக்கில் யார் வேலை பார்ப்பாங்கன்னா கணவர் வேலை பார்ப்பாங்க. கணவர் சிக்கிட்டாப்பில் இனிமேல் நம்ம மனைவியை முன்னிறுத்துவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி கூட டிவிக்கு வந்து ஆதரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் எழுதில்லை. மக்கள்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து செருப்பை கலட்டி அடிக்கலை, அவ்வளோதான். யாரை சொல்கிறேன்னா, இந்த டிவிக்கு ஆட்சியை சப்போர்ட் பண்ணி மாற்றம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, நான் உட்பட எல்லாரும் என்னென்னா, எல்லாம் நீங்கள்லாம் சொன்னீங்களேயா, மாற்றம்னு சொல்லிட்டு சொன்னீங்களேயா, திருப்பி அதே மனுஷனுடைய மனைவிக்கு இப்படி ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த விதத்தில் மாற்றம்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி சரிதானே? காரணம் என்னென்னா, சரி அவர் இப்படி சிக்கிட்டார், நாளைக்கு மனைவியை வச்சுட்டு மனைவி அவர்கள் இணைச்செயலாளர் என்ற போஸ்டிங் அவங்க வந்து அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது ஏன் திருப்பி லஞ்சம் வாங்க மாட்டாங்க? ஏன் திருப்பி அதே குற்றத்தை செய்ய மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்குது? என்ன அஷூரன்ஸ் இருக்குது? டிவிக்கோ அப்போ திமுக அதிமுக மாதிரி அதே வேலையை செய்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள், அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள், இவங்க 2 பேருக்குமே மாவட்ட செயலாளர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கட்சியோட துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அது ஆக்சுவலாக என்னென்னா, எல்லோரும் வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி இவங்க எல்லோரும் சரி வர்றாங்க, கட்சிக்குள்ளே நாங்கள் ஏற்றுறோம், அனுமதி பண்ணுறோம், போஸ்டிங் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் போட்டு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடும்போது பாமர மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இவர் லைக் வந்து குட்கா கேஸில் மாட்டினவர், அவர் 500 கோடிக்கான நிலத்தை அபகரித்து அந்த ஊழலில் சிக்கினவர். 2 பேருமே ஊழல் சக்திகள். இப்போ இவங்க 2 பேரையும் உள்ளே வச்சுட்டு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறது, குட்கா கேஸில் சிக்கினவருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறது, அப்போ இது எந்த விதத்தில் மாற்றமாக மாறுங்கிறது மக்கள் கேள்வி கேட்பாங்க. இல்லை, இந்த டிசிஷனை யார் எடுக்கிறாங்கிறது தெரில. மாற்றம்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏமாற்றத்தை இந்த டிவிக்கு அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க என்று நம்புகிறேன். நம்ம பேசுகிறது மூலமாக என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் இருந்தாலும் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? திமுக அதிமுக சரி, அவன் ஆல்ரெடி ஊழல் சக்திகள் தான், அவன் என்ன தான் லஞ்சம் வாங்கினா நான் கண்டுக்கிறது கிடையாது, ஏன்னா அவன் வந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி வரல. நாம் தமிழர் வந்து நான் வந்து என்ன சொன்னாலும் அவன் வந்து பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் கேட்டுட்டு நான் வரல. ஆனால் டிவிக்கு என்ன மாதிரி வந்துச்சு, என்ன ப்ரொபோசலில் உள்ளே வந்தாங்க, லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டேன், மக்கள் காசை தொட்டாலும் விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்களே, சட்டசபையில் இப்போ கூட பேசிகிட்டு இருக்காங்களே. சும்மா ஏதோ நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணலை அப்படின்லாம் நான் சொல்லலை, பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரியில் தொடங்கி இன்றைக்கி கூட டிவிக்கிலேருந்து காங்கிரஸ்லேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் சட்டசபையில் எங்கள் ஊரில் வந்து மக்கள் பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்கன்னு கேட்டால், லைக் வந்து அரசு அலுவலகங்களில் போனால் லைக் பட்டா வாங்குறதோ இல்லை சிட்டா வாங்குறதோ இல்லை ஏதாவது அப்ரூவலுக்கு போனாலும் பணம் வாங்க மாட்டேங்கிறாங்க, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் பயப்படுறாங்க, வீடியோ தான் எடுத்துருவாங்களோ. ஏன்னா லைக் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கல்ல, இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து எல்லா அரசு ஆஃபீஸஸும் ஒன்று சேர்ந்து 5000 ரூபா மாம மச்சானுக்கு கூட அனுப்ப முடியல, லைக் வந்து இவங்க அந்தளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்கல்ல. அந்த குமுறலில் அதிகாரிகளால் லஞ்சம் வாங்க முடியலை, மக்கள் கொண்டாடுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஷயத்தை நீ ஏன் குறை சொல்கிற?
ஏதோ ஒரு போஸ்டிங்கை போட்டாங்க, மனைவியை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனைவிக்கு அந்த போஸ்டிங்கை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம குறையும் தான் சொல்லுவோம். நல்லதை பாராட்ட தான் செய்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி டிவிக்கிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து தான், கன்னியாகுமரியிலேருந்து தான் ஒருத்தர் 12 லட்ச ரூபாய்க்கு நான் அரசு வழக்கறிஞர் பதவியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வாதாடுற ஒரு பதவி பணத்துக்கு விற்கப்படுது. அந்த விற்கப்பட்ட நபர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடியோவில் லைக் வந்து மென்ஷன் ஆன நபர் என்ன பண்ணுறாங்க, தற்காலிகமாக கட்சியிலேருந்து அகற்றுறாங்க. நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமாக அகற்றுறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடியவங்களோட கரங்கள் என்றைக்குமே சும்மா இருக்கவே இருக்காது. தற்காலிகமாக அகற்றுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதுமாக இதே மாதிரி தான் அரசு வழக்கறிஞர் போஸ்டிங் இந்த மாதிரி விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் ஆதாரபூர்வமாக இந்த பாருங்க, திமுகலேருந்து விஜய் அவர்கள் அவ்வளோ கழிவுகளி ஊற்றுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து டிவிக்கு அரசாங்கத்தில் பிபி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பேசினோம். ஆனால் அதை தாண்டி ஆதாரபூர்வமாக ஒரு ஆடியோவே வெளியே வருது. ஆடியோ வெளியே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நாளைக்கு அவர் என்ன பண்ணி வந்து கேட்பார் தெரியுமா, 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினவருடைய மனைவிக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களே. அவர் இருந்ததை விட அவர் ஊராட்சி மன்ற தலைவர் தான். ஊருக்கு ஒரு ஊராட்சி மன்றத்தோட ஒரு தலைவர் போஸ்டிங், அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி மாவட்டத்தோட இணைச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. அப்போ அவங்களும் லஞ்சம் வாங்கினாங்க, 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினாங்க. நான் 12 லட்ச ரூபா வாங்கினேன். அப்போ எனக்கு மட்டும் ஏன் போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? ஏன் ஒரு வருஷம் தாண்டி இவங்களாவது ஒரு மாதத்தில் 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ போஸ்டிங் போட்டு கொடுக்க மாட்டாங்களா? பல பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சார்ந்த உறுப்பினர் அவங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்களா? இது மாதிரி சின்ன சின்ன தவறை சகிச்சு தான் திமுகவும் அதிமுகவும் பல எல்லா கட்சிகளும் மக்கள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கப்பா. நம்ம பொய் சொன்னாலும் மக்கள் இதை நம்ப தான் செய்வாங்க. நம்ம என்ன தவறு செஞ்சாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தனால தான் மக்கள் எந்த ஆட்சி வந்தாலும், அது இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சி வந்தாலும் லஞ்சங்கிறது நார்மலைஸ் ஆகிவிட்டது. ஒரு அரசு அலுவலகம் போனால் 100 ரூபாவோ 500 ரூபாயோ 1000 ரூபாவோ போகக்கூடிய விஷயத்தை பொறுத்த மட்டும், அந்த மேட்டரை பொறுத்த மட்டும் லஞ்சம் வாங்கப்படுங்கிறது மக்கள் நார்மலைஸ் ஆகிட்டாங்க. கியூவா ஒரு 200 கொடுத்தா, இல்லை வந்து ஆர்டி ஆஃபீஸா வண்டி ஓட்டி காமிக்காமலே ஒரு 5000 கொடுத்தா, இல்லை ஒரு 2000 கொடுத்தா போதும், நார்மலைஸ் ஆகிடுச்சு அந்த டைம்ல எல்லாம். ஆனால் இப்போ மக்கள் உத்து நோக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கே லஞ்சம் வாங்குறாங்க, எங்கெங்கே லஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேமராவோட திரியிறாங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் சின்ன சின்ன இந்த தவறுகளையும் டிவிகே அரசாங்கம் நார்மலைஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், திருப்பி கொடுத்தீங்கன்னா ஹைலைட் ஆகும். மக்கள் மத்தியில் மாற்றம் என்பது மாற்றத்திற்காக நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அப்போ இது எந்த விதத்தில் மாற்றம் சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதிலுங்கிறது மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். தக்க மாற்றம் வரும் என்றும் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.